அந்த துல்லியமாக அந்த அந்த இன்பத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கலாம். அதனால தான் ஒரு யோகியினால் கண்ண மூடி 20 மணி நேரம் கூட போர் அடிக்காம உட்கார முடியும். ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் அழுகணி சித்தர் பாடலில் இருந்து ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாகவே இதை பல பேர் ஒரு சத்சங்கம் அப்படிங்கிற போது இது அறிவை சார்ந்ததாக இதை கருதக்கூடாது, உணர்வை சார்ந்ததாக இதை கருத வேண்டும். உணர்வு பூர்வமான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நம்ம போவது என்பதுதான் ஒரு ஆன்மீகம். அதான் மெய் உணர்தல் அப்படின்னு. இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறத, இறை அனுபவம் அப்படிங்கிறது மெய் உணர்தல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அது ரொம்ப அருமையாக திருமூலர் ஒரு இடத்துல அன்பினால் ஒன்றி அகங்குலைவார்க்கு அன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே அப்படிம்பார். என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே அப்படின்னா அன்பினால் ஒன்றி அகங்குலைதல் அப்படிங்கிறது. அகங்குலைதல், அகம்னா உங்களுக்கு தெரியும் உள்ளம். உள்ளத்துல ஒரு குலைவு ஏற்பட வேண்டும், அதுதான் ஆன்மீகம். இது என்ன ஆகுதுன்னா, இது ஒவ்வொரு பாடல், அந்த பாடலுக்கான பொருள் சொல்லி முடிந்த உடனே அது அறிவார்ந்த வாதமாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கொண்டு போகிறார்கள் நமது அன்பர்கள். அதை கொஞ்சம் அந்த கேள்விகள் எல்லாம் உணர்வு மயமானதாக அதை கொண்டு போகணுமே தவிர அறிவார்ந்ததாக அதை கொண்டு போகக்கூடாது. அறிவார்ந்த செய்தி அல்ல ஆன்மீகம்ங்கிறது, உணர்வு மயமானது. அதனாலதான் அன்பினால் ஒன்றி அகங்குலைதல் ஏற்பட்டாலன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாது, இறைவனை சிவத்தை அடைய முடியாது என்று தெளிவாக சொல்லுவார் திருமூலர். அதுபோல ஒரு உணர்வு மயமான ஒரு பாடல், அந்த பாடலை இப்பொழுது உங்களோடு அது பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அழுகணி சித்தர் பாடல். ஏன் அப்படி அழுகணி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அழகிய கண்ணி அமைத்து பாடியதனால் அவர் அழுகணி சித்தர். ஏன்னா சித்தர்கள் எப்பவுமே தான் பேரை சொல்றது கிடையாது. இவர் என்ன பேருன்னு தெரியாததுனால இவருக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னா, அந்த கன்னி அப்படின்னா அந்த பாடலுடைய வரிகள் எல்லாம் அது ஒவ்வொரு கன்னி அப்படிங்கிறது வெண்பா இலக்கணம். அந்த கன்னியை அழகாக அமைத்ததனால் அதுக்கு பேர் அழகிய கன்னி அமைத்து பாடுறதுனால அவர் அழுகணி சித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அழுகணி சித்தர் அப்படின்னு. அதுல ஒரு பாடலை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திரத்தை ஏறியல்லோ மான் வேட்டை ஆடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவனத்தை வந்து விளையாடியல்லோ மனமகிழ்ந்து பார்ப்பதென்னே. இதுதான் பாடல். அந்தரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆகாயம். அந்தரத்தை பார்க்கணும் அப்படின்னா ஆகாயம். அந்த தவம் தியானம் அப்படிங்கிறது எப்படி இந்த இறை அனுபவம் ஏற்படுகிறது, அந்த இறை அனுபவத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல்ல தெளிவா சொல்லியிருக்கார். இதுல ஒரு காலகட்டத்துல இந்த தவசீலர்கள் அவர்களுடைய பயணம் என்பது பொதுவாக மனதுக்கு கிடைக்கின்ற ஒரு கிளர்ச்சி இல்லை. இப்ப மனதின் மூலமாக புலன்களால் கிடைப்பது ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். மனம் மகிழ்ந்து. அப்ப மனதின் கிளர்ச்சி என்பது யோகத்துல கிடையாது. எல்லா சித்தர்களுமே மனதை கொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. மனம் இறக்க கல்லா இருக்கு அப்படின்னா மனதை இறக்கணும்னு சொல்லுவாங்க. மனதை கொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. எல்லா சித்தர்கள் ஞானியுமே மனதை வென்ற நிலையைத்தான் பேசுவார்கள். மனதிற்கு ஒரு சந்தோஷம் என்பது யோகத்துல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இவர் மட்டும்தான் சொல்லியிருக்கார். மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்ன, மனம் மகிழ்ந்து நான் இருக்கிறேன் அப்படின்னார். எல்லா சித்தர்களுமே மனதை வென்று மனதை ஒருநிலைப்படும் பொழுது மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கிறார் அப்படின்னா மனம் மனதுக்கு அங்க வேலை கிடையாது. மனம் இறந்த நிலைனா மனதுக்கு அங்க வேலை கிடையாது.
மனதை வென்று நிற்பது அப்படின்னாலே மனதுக்கு அங்க வேலை கிடையாது. ஆனா ஒரு அனுபவத்துல, யோக அனுபவத்துல மனதிற்கான மகிழ்ச்சியும் இருக்கிறது அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. மனம் மகிழ்ந்து பார்ப்பதென்ன என்ன அந்த பாடல்ல சொல்ல வருகிறார்? இப்ப மனதிற்கும் இப்ப யோகத்துல என்ன தெரிகிறது என்றால், உடம்புக்கு பயன் கிடைக்கிறது. உடம்புக்கு என்ன பயன்? அது உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லாமல், உடம்பு நரை, திரை, மூப்பு, மரணம் இல்லாத ஒரு நரை, திரை, மூப்பு, மரணம் இல்லாத ஒரு உயர்ந்த நிலைப்பாடு என்பது உடம்புக்கு கிடைக்கிறது. மனதிற்கும் மன மகிழ்ச்சி, மனம் மகிழ்ந்து பார்க்கின்ற ஒரு நிலை மனதிற்கும் கிடைக்கிறது. ஆன்மாவிற்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஆன்ம மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒன்று மனதுக்கு ஆன்மாவுக்கும் கிடைக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, உடல், மனம், ஆன்மா 3க்குமே அந்த யோகத்தால் பயன் கிடைக்கிறது. இந்த ஒரு இதுல மட்டும் தான் மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்ல கருவாக வைத்து பாடியிருக்கிறார். அந்தரத்தை வில்லாக்கி, வில்லுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல வில்லு, அம்பு எய்துவார்கள். அப்போ ஒட்டுமொத்தமா அந்தரத்தையே, வானத்தையே வில்லாக வளைத்து, அப்படின்னா ஆகாயத்தை பயன்படுத்த வேண்டும். அப்ப தியானத்திற்கு ஆகாயம் என்பது ஆகாயம் நின்ற நிலை அறியலாமேன்னு சொன்னோம்ல. தியானம் என்பது எந்த இடத்துல வச்சு செய்யறோம் அப்படின்னா, அந்த பூர்வ மத்தியில ஒரு ஆகாயம் ஒன்று இருக்கிறது. அதான் வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்பார்க்கு பட்ட வெட்ட வெளி அப்படிங்கிறது ஆகாயம்தான். அது அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி, 5 எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிவாய நாம. இந்த 5 எழுத்து தான் அம்பு. 5 எழுத்தை அம்பாக்கி மந்திரத்தே ஏறியல்லோ மான் வேட்டை ஆடுதற்கு. இப்போ ஒரு செயல் நடக்கிறது ஒரு யோகியினுடைய வாழ்க்கையில. அவர் என்ன பண்றாரு ஒரு யோகி? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிந்து கொள்வதை விட உணர்ந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆன்மீகத்தை பொறுத்தவரை தெரிந்து கொள்வது உங்களுக்கு எந்த பயன்? தெரிந்து கொள்வது அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு 4வது நிலை. 4 நிலை இருக்கணும். கேட்டலோடு நாம் நின்று விடக்கூடாது. அதிலே கேட்டல்லே சிந்திக்க வேண்டும். ஒரு யோகி என்ன செய்கிறார் என்பதை ஒரு 4 வரியிலேயே ரொம்ப அழகாக இந்த பாடலை அழுகணி சித்தர் சொல்லியிருக்கிறார். அந்தரத்தை உள்ளாக்கி ஒரு ஆகாயம், ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கணும். அப்பதான் நாம் அந்த இடத்துல நாம் மந்திரத்தை சொல்ல முடியும். அந்த இடத்துக்கு ஒரு ஆகாயத்தை நாம் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும் நம்ம உடம்புக்குள்ள. அது அந்த புருவ மத்திக்குள்ள ஒரு ஆகாயம் இருக்கிறது. அந்த ஆகாயத்துல 5 எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த 5 எழுத்தை பயன்படுத்தி மந்திரம் அப்படின்னா தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது அப்படின்னா மந்திரம். அதாவது மனமது செம்மையான மந்திரம் செபிக்க வேண்டாம். மந்திரம் செபிக்க வேண்டாம்னா, மந்திரம்னா தொடர்ச்சியா சொல்றது மந்திரம். தொடர்ச்சியா ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது மந்திரம். அப்போ ஒரு செயலை தொடர்ச்சியாக மந்திரமாக 5 எழுத்தை அந்த அம்பாக பயன்படுத்தி அந்த சொல்லை தொடர்ச்சியாக நீங்க மந்திரத்தை ஏறியல்லோ மான் வேட்டை ஆடுவதற்கு ஒரு பெரிய கானகத்துல ஒரு கானகம். அந்த கானகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது இந்த பிரபஞ்ச வெளி. அங்க மான் வேட்டை அப்படின்னா மான்கிறது துள்ளி குதிக்கிறது மான். அது என்ன மான் வேட்டை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற குண்டலினி கனல் அப்படிங்கிறது தான் மான் வேட்டை. அந்த குண்டலினி கனலை அதான் மானாக அது ஒரு பெரிய காட்டுல ஒரு அம்போடும் வில்லோடும் சென்றிருக்கிறார். ஒரு கதையை அதை சொல்லுகிறார், கதையாக சொல்லுகிறார். அப்ப அந்த ஒரு மான் போகிறது, அதை குறிவைத்து தாக்குகிறார். எதை வைத்து தாக்குகிறார்? 5 எழுத்து மந்திரம் என்பதை வைத்து. அப்ப அந்த மாதிரி போகும் பொழுது அங்க
மான் வேட்டையாடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவணத்தை வந்து விளையாடி எல்லோம். அந்த வேலையை செய்யும் பொழுது எனக்கு அருகாமையில வந்து சந்திரரும் சூரியரும் வந்து என்னோடு விளையாண்டு கொண்டிருப்பதை நான் மனமகிழ்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதான் அதான் செய்தி. இந்த பாடலுக்குள்ள வெளிப்படையாக சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ற மாதிரி ஒரு கதை. இவர் வந்து கானகத்தை நோக்கி போகிறார். அம்பை எடுத்து ஒரு மான் போகிறது. அந்த மானை எய்துகிற வேலையில எனக்கு அருகாமையில் இருந்து சந்திரரும் சூரியரும் வந்து விளையாடினார்கள். அந்த விளையாட்டை நான் மனமகிழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது வெளிப்படையான இதுல சொல்ல வந்த செய்தி, அவ்வளவுதான். ஆனா இதுல யோக ரகசியம் என்ன இருக்கிறது என்றால், அந்தரம் என்பது ஆகாயம். நம்ம ஆகாயத்தை நான் முதல்ல வந்து தவத்துல வந்து முதல்ல ஆகாயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆகாயத்தை கண்டுபிடித்து அங்கே வந்து 5 எழுத்து மந்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த 5 எழுத்து மந்திரத்தை மந்திரமாக தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அங்கே அந்த மான் வேட்டை அந்த சமயம் பார்த்து நம்ம அதை தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது, எந்த நேரமும் ஒரு காட்டுக்குள்ள போயாச்சுன்னா மான் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. காத்து இருக்கணும். பல இடங்கள் அலைஞ்சு திரியும் பொழுதுதான் அது வந்து மான் வேட்டை ஆடுதல் அப்படின்னாக்க போன உடனே அங்க மான் நிற்கும், மான் அடிச்சிட முடியாது. அந்த மான் வேட்டை ஆடுதல் என்பது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒரு யுக்தி. அதுபோல அந்த குண்டலினி கனல் என்பதை நாம் அந்த அறிகிறோம். அந்த குண்டலினி என்றதை பார்க்கும்போது இந்த சந்திரரும் சூரியரும் வந்து விளையாடுவார்கள் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய செய்தி. ஒரு யோகிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம். அது என்ன? எல்லாருமே சந்திக்கலாம். அதை அடையும் பொழுது இப்ப நாம் வந்து கண்களை மூடுகிறோம். ஒரு ஆகாயத்தை நாம் பார்க்கிறோம். எப்பவுமே வந்து தவம் அப்படின்னாக்க கற்பனை எதுவுமே பண்ணக்கூடாது. பல பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த மனதை வந்து எங்கேயாவது ஓடும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒரு இந்த இடத்தை நினையுங்கள், அந்த இடத்தை நினையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை வந்து உச்சந்தலையை நினைங்க, அந்த புருவ மத்திய நினைங்க அப்படின்னு அதை வந்து அது நினைங்க அப்படின்னா அதை கற்பனை செய்யக்கூடாது. அந்த இடத்துல ஒரு நமக்குள்ளே ஒரு ஆகாயம், ஒரு வெட்டவெளி. அந்த வெட்டவெளியில நாம் அந்த 5 எழுத்து மந்திரங்களை பிரயோகப்படுத்தி தொடர்ச்சியாக அந்த மந்திரங்களை அது மந்திரம் அப்படிங்கிற அந்த இது வந்து அசபா மந்திர தியானமாக அதை பயன்படுத்தணும். 5 எழுத்தை வந்து இன்னும் சொல்ல போனா அந்த 5 எழுத்துல வந்து ஒவ்வொரு அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒன்று ஒன்றாக நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எப்படி அப்படின்னா முதல்ல 5 எழுத்தா இருக்கும். அந்த 5 எழுத்துல வந்து முதல்ல வந்து சிவாய நம அப்படிங்கிறது 5 எழுத்து. அதுல முதல் எழுத்து வந்து யா என்பது மறைந்து விடும். சிவ நம அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து சிவாய சிவாய நாமங்கிற 2 எழுத்தும் போயிடும். சிவாய முதல்ல யா போகாது, நா ம அப்படிங்கிற 2 எழுத்து போகும். ஏன்னா இந்த நாம அப்படிங்கிறது இது இந்த உலகியல் இதை பற்றி உள்ளது. அதனால வந்து சிவாய அப்படின்னு 3 எழுத்தாக அது மாறும். சிவ சிவ 5 எழுத்து என்பதை 4 எழுத்தாக மாற்றும் போது அது சிவ சிவ அப்படின்னு சிவ சிவ என்கிற தீவினையாளர் அப்படிம்பாங்க. சிவ சிவ அப்படின்னு 4 எழுத்து மந்திரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் அது வந்து சிவாய அப்படின்னு 3 எழுத்து மந்திரமாக மாற்ற வேண்டும். அப்புறம் யா என்கிற எழுத்தை எடுத்து விட்டு சிவ அப்படிங்கிற 2 எழுத்தாக அது மாற்ற வேண்டும். அந்த 2 எழுத்துலையும் 5 எழுத்தை ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அப்ப 5 எழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூறுதல் அப்படின்னா அது சி. சீனா என்னன்னா இந்த 5 எழுத்து அப்படிங்கிறதுமே பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து நா என்பது நிலத்தை குறிப்பது, மா என்பது நீரை குறிப்பது, யா என்பது ஆகாயத்தை குறிப்பது.
வா என்பது காற்றை குறிப்பது, சி என்பது நெருப்பை குறிப்பது. இந்த மந்திரங்கள் என்பது ஒவ்வொரு பூதமாக நாம் களையப்பட்டு வரும்போது, நிலம், நீர் அப்படின்னு கலைஞ்சுக்கிட்டு வரும்போது, அப்புறம் அந்த ஆகாயத்தை கலைஞ்சிட்டு கடைசியில எது நிக்கும்னா, காற்றும் நெருப்பும் நிக்கும். அதான் சி, வ. அப்புறம் அந்த காற்றும் குறைஞ்சிட்டு வரும்போது, நமக்குள்ள இந்த வாசியில வந்து காற்றும் நெருப்பும் 2ம் இருக்கும்போது சிவ. அதான் சிவ சிவ என்கிற தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை மாளும். அந்த காற்று பூதமும் நெருப்பு பூதமுமாக இருப்பதா சிவ. அதுல வந்து ஓரெழுத்தை, அதுல வந்து சிங்கிற ஒரே எழுத்து, அதுக்குதான் நாயோட்டு மந்திரம் சி அப்படிங்கிறது. ஐந்தெழுத்தை ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீரல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அந்த சி என்கிற நெருப்பாக அந்த எந்த இடத்துல அந்த ஆகாயத்துல இருந்து அந்த இடத்துல அந்த கனலாக நீங்கள் உணர முடியும். அதுதான் யோகத்துல அந்த கனலை ஐந்தெழுத்தை ஓரெழுத்தாக இருக்கிற சிவம், சி, சீனா நெருப்பு, அந்த நெருப்பாக அந்த குண்டலினி கனல் வந்துவிடும். அந்த குண்டலினி கனல் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, சந்திரரும் சூரியரும் வந்து விளையாடுவார்கள். அது எப்படி இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த சந்திரரும் சூரியரும் விளையாட்டு அப்படிங்கிறது, அது நம்ம இதுல வந்து நம்ம எடகலை பிங்கலை அப்படின்னு அது பொதுவா இதா சொல்லுவாங்க. இடது பக்கமா ஓடுறது சந்திரன், வலது பக்கமா ஓடுறது சூரியன் அப்படின்னு. ஆனா இங்க வந்து விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, இது கலை. சந்திர கலை, அது சந்திரன் கிடையாது. சூரிய கலை மூத்துக்குள்ள ஓடுறது வந்து சூரியனுடைய அம்சம். அவ்வளவுதான், கலைன்னா அம்சம். அந்த சூரிய கலை சந்திர கலை. ஆனா உள்ளபடியா சந்திரரும் சூரியரும் வந்து விளையாடுவார்கள். அது எப்படி இருக்கும் சந்திரரும் சூரியரும் அப்படின்னா, ஒரு கனல் இருக்கும். அதான் குண்டலினி கனல். அது ஒரு நெருப்பு. அதை மையமாக வைத்து இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் சந்திரன் என்பது எப்படி ஒரு மைனஸ் ஒரு 10 டிகிரியில ஒரு தண்ணீர் எவ்வளவு ஜில்னஸ் எப்படி இருக்குமோ அது போல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஒரு உணர்வு. அதான் சந்திரன். சூரியன் அப்படிங்கிறது ஒரு சுமார் ஒரு 120 டிகிரியில ஒரு நல்ல ஒரு எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, அந்த எண்ணெயை வந்து நீங்க உச்சந்தலையில விட்டா எவ்வளவு ஒரு வெப்பமாக நீங்க உணர்வீர்களோ அது போல ஒரு சூடும். இது என்ன ஆகும், மாற்றி மாற்றி அப்படி இடது பக்கத்துலேருந்து துள்ளி குதிக்கும், அப்படி வலது பக்கமா. இங்க வலது பக்கமாக துள்ளி குதிக்கும் அந்த கனல். அப்ப கனலும் அந்த சின்ன அந்த ஐஸ் கட்டி போல குளிரும். ஒரு நெருப்பும் குளிரும் பக்கத்துல பக்கத்துல அது மாறி மாறி ஒரே இடத்துல இல்லாம அது மாறிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு வந்து எப்பவுமே இது ஒரு சூடையும் நம்ம நல்லா உணரலாம். அந்த குளிர்ச்சியையும் நம்ம நன்றாக உணரலாம். இது 2ம் மாறி மாறி ஒரே இடத்துல இருக்காது. ஒரு ஜில்லுன்னு ஒரே இடத்துல இருக்கு, இல்லைன்னா ஒரே இடத்துல சுட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இருக்காது. அது துள்ளி குதிக்கும். அந்த துள்ளி குதிக்கிற தன்மையை தான் வந்து விளையாடி, அந்த விளையாடி கொண்டிருக்கிற அந்த தன்மையை, அது அந்த அந்த விளையாட்டை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அது ஒரு மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அழுகணி சித்தர் அதை பதிவு பண்றார். வந்து விளையாடியலோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பார்க்கிறேன். அப்ப பாருங்க, மனதுக்கும் அது வந்து மகிழ்ச்சி கிடைச்சிருச்சு. இப்ப என்ன, முதல்ல வந்து முதல்ல என்ன நடக்கும், உடம்புக்கு இந்த அந்த குண்டலினி கனல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைச்சிடும். அப்ப உடம்புக்கு வெப்பம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள், நம்ம சாப்பிடுகிறோம், சாப்பாட்டுல கிடைக்கிற சர்க்கரை வந்து சில சர்க்கரை எளிதில் கரைந்து விடும், சில சர்க்கரை எளிதில் கரையாது. அப்ப எளிதில் கரையாத சர்க்கரை எல்லாம் தேங்கி கிடக்கும் அப்படியே. அதுதான் ஒரு சர்க்கரை சர்க்கரை சத்தாக நம்ம உடம்புல தேங்கி, அது கரையாது. அது எளிதில் அந்த கரைய வேண்டும். அந்த சர்க்கரை கரையாத சர்க்கரை எல்லாம் இந்த கனல் வரும் பொழுது, அந்த யோக கனல் வரும் பொழுது தானாகவே எரிந்து விடும். எவ்வளவு எரியாத சர்க்கரை அனைத்தும் எரிந்து விடும். அப்போ உடம்புல வந்து நம்ம வந்து சர்க்கரை நோயோ அல்லது வேற எந்த
அதுபோல சிலேத்துமம் மிஞ்சி வர்றதுனா அந்த ஆஸ்துமா போன்ற நோய்களோ, அப்போ உடம்புக்கு வந்து எந்த நோயும் வராத ஒரு நிலை வந்து விடுகிறது. இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஒருத்தர் தவம் பண்றாரு அப்படின்னா, அப்ப ஒரு 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 செயலும் நடக்காம இருந்துச்சுன்னா, அப்ப நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும். ஒரு அப்ப நம்ம எதையோ ஒண்ணு நம்ம வந்து இப்ப மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மந்திரங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அப்ப அது போர் அடிக்காம இருக்கிறதுக்கு, சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பார்ப்பதென்று. அது என்ன ஆகும்? அந்த குளிர் போன்று இருக்கிற அந்த அந்த சந்திரனும், அந்த வெப்பம் போன்று உணருகிற அந்த சூரியனும், அது மாறி மாறி அந்த துள்ளி குதிப்பது என்பது ஒரு கூத்தாடுதல் போலவே இருக்கும். அது உள்ளபடியாகவே அது இன்பமாக இருக்கும். அது அது நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அது போர் அடிக்காது. அத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து 6 மணி நேரமோ, 8 மணி நேரமோ, 10 மணி நேரமோ நம்ம வந்து நேரம் ஓடுவது என்பது நம்மளுக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. ரொம்ப கண்ண மூடிட்டு ஏன்னா கண்ணை தொறந்தா எதையாவது பார்த்துக்கிட்டாவது உட்கார்ந்துருக்கலாம். அப்ப கண்ண மூடிக்கிட்டே ஒரு மனிதன் உட்காரும் பொழுது 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு மேல போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அது அப்ப போர் அடிச்சுச்சு அப்படின்னாலே, மனதுக்கு வந்து மனம் வந்து மனதினுடைய அழுத்தம் அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா, ஒரு சினிமா பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்காம இருந்துச்சுன்னா, நேரம் ஓடுறது தெரியாது. 2 மணி நேரம் அந்த சினிமா கதை ஓடுது, 3 மணி நேரம் ஓடுது அப்படின்னா, அது போர் அடிக்காம அத கொண்டு போகணும். அப்ப நீங்க கண்ண மூடிக்கிட்டு நீங்க போர் அடிக்குது அப்படின்னா, போர் அடிக்கிறதோட நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, மனதினுடைய அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்கும். அது எப்ப முடிக்கிறது? எப்ப முடிப்போம்? அந்த தவத்த எப்ப முடிப்போம்? அப்படின்னு வரும். இந்த இந்த சந்திரனாக இருக்கிற குளிர்ச்சியும், சூரியனாக இருக்கிற அந்த வெப்பமும் மாறி மாறி அந்த கூத்தாடுதல், அந்த கூத்த தான் வந்து சிவக்கூத்து அப்படின்ட்டு இருக்காங்க. சிவனுடைய 5 வகையான தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, பிரளய கூத்து, அனவாத கூத்து, சங்கார கூத்து அப்படின்னு சொல்லி இந்த கனலை நாம உற்று கவனிச்சோம்னாலே நம்மளுக்கு தெரியும். இது என்ன கூத்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பேசாம ஆழ்ந்து கவனிச்சோம் அப்படின்னோம்னா, அந்த துல்லியமாக அந்த அந்த இன்பத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கலாம். அதனாலதான் ஒரு யோகியினால் கண்ணை மூடி 20 மணி நேரம் கூட போர் அடிக்காம உட்கார முடியும். ஒரு நாள் கூட போர் அடிக்காம உட்கார முடியும். இந்த இந்த கூத்துகள் வந்து அது வந்து சங்கார கூத்து அப்படின்னா சங்காரம் செய்வது. இப்போ ஒரு எதிரிகள் ஒரு இது இருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம கூத்துகளை நம்ம உன்னிப்பா அது பல நாட்கள் கவனிக்கணும். அந்த இந்த அதுதான் ஒன்றும் ஒரு 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 நிகழ்வு ஜில்லுன்னு இருக்கும். ஒரு நிகழ்வு வந்து சூடா இருக்கும். இரண்டு நகரும். நகர்ந்து துள்ளி குதிக்கும். அது வித்தியாசமா அது ஆடும். அது ஆடும் பொழுது அது அது எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரி கூத்து நடந்தா என்னென்ன பலன்கள் அது சும்மா எல்லாம் இது எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு நம்மளுக்கு தெரியும் வாழ்க்கையில. இப்ப நம்மளுக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த சங்கார கூத்து அது வந்துருச்சு. அது அந்த அந்த வந்துருச்சு அப்படின்னா அந்த எதிரிகள் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அது சங்கார கூத்து. இப்ப நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா இருக்கிறோம். அந்த வந்து அது மாதிரி இருக்கும்போது ஆனந்த கூத்து. அந்த ஆனந்த கூத்துல வந்து என்ன நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம ஆன்மா வந்து பல கோடி ஜென்மாந்திரமாக பல கோடி ஜென்மாந்திரம் விந்தது நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ நம்ம பல தடவை வெந்தது கோடி தேகம் அப்படின்னா அடிக்கடி நம்ம உடம்பு வந்து தகிக்கப்படுவதனால அதுக்கு பேர் தேகம் அப்படின்னு வந்துச்சு. பல தடவை வந்து வெந்தது கோடி வெந்து 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 நம்ம வந்து வந்திருக்கிறதுனால இந்த ஆன்மா குருட்டு கிழவன் அப்படிங்கிறது அதுக்கு கண்ணு தெரியாம இருட்டிலேயே இருக்கு. அப்ப இந்த ஆனந்த கூத்தை அது சந்திக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு அப்பதான் அது முதல்ல வந்து வாழ்க்கையில வந்து வெளிச்சத்தையே பார்க்குது. இன்னும் நல்ல சமம்னா நம்ம ஆன்மா வந்து இருட்டிலேயே தான் இருக்கு. அந்த இருட்டிலேயே இருக்கிறதுனாலதான் அது இந்த இறைவன் என்ற அந்த ஒளியை பார்க்கும்போது 1000 கோடி சூரிய பிரகாசத்தை பார்க்கும்போது அதற்கு வந்து அந்த ஆன்மா அளப்பரிய ஒரு ஆனந்தத்தை அடைகிறது.
அது திருமூலரே வந்து ரொம்ப அருமையா சொல்லுவார். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தமாமே. அற்புத கூத்து வந்து ஆனந்தமாமே. திருக்கூத்து அனவரத தாண்டவமாமே. அனவரதம் அப்படின்னா தொடர்ந்து அந்த திருக்கூத்து அனவரதம். அனவரதம்னா தொடர்ந்து அந்த திருக்கூத்தை சந்திப்பது மட்டும்தான் ஆன்மாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அது இன்பம் அப்படிங்கிறது. மிகப்பெரிய இன்பம் அப்படின்னா ஒரு ஆன்மாவுக்கு எது இன்பம் அப்படின்னா அது ஒளியை பார்ப்பது என்பதுதான் அது இன்பம். ஏன்னா அது ஒளியை வந்து பல கோடி ஜென்மாந்திரமாக அது ஒளியை தரிசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த உயிர் பிரியும் போதும் அது எங்க போகுது அப்படின்னாக்க அது அது ஆன்மாவை பத்தி சொல்லும்போது அதை குருட்டு கிழவன் அப்படின்னு தான் அதுக்கு சொல்லுவாங்க. அது இதுல சொல்லும்போது சைவ சித்தாந்தத்துல ஆன்மா எப்படி இருக்கு, அது என்ன குருட்டு கிழவன்னா என்ன, குருடனுக்கு கண்ணு உலகம் எல்லாமே இருட்டா தான் தெரியும், கண்ணு தெரியாது. அப்ப குருட்டு கிழவன்னே அதுக்கு பேரு. கிழவன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஆன்மாவுக்கு வந்து வயசு அதிகம். பல கோடி ஜென்மாந்திரமா இந்த இந்த பிறவிக்கு தான் உங்களுக்கு 40 வயசு 50 வயசுன்னு சொல்றீங்க. ஆனா அது பல கோடி ஜென்மாந்திரமா எடுத்ததுனால அதுக்கு பேர் கிழவன்னு பேர் வச்சிருக்கா, குருட்டு கிழவன் அப்படின்னு. ஆகவே இந்த அற்புத கூத்தை பார்க்கும் பொழுது, ஆனந்த கூத்தை பார்க்கும்போது ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய பழைய பல கோடி ஜென்மாந்திரமாக பிறவி எடுத்து எடுத்து இழைத்து இழைத்து அந்த ஆன்மா பிறவி எடுத்து இழைத்து போன அந்த களைப்பு தீர அந்த இறைவனை அது சுவைக்கிறது. அந்த இறைவனை அது அப்பதான் அது வந்து அந்த அந்த பதமுக்தி பரமுக்தி அப்படிங்கிற நிலைகள்லாம் அதுக்கு எட்டுகிறது. அதுதான் வந்து அந்த வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பாரேனோ. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய, எப்பயோ இன்னைக்கு, இன்று அல்ல நாளை அல்ல, என்றோ ஒரு நாள் உங்க வாழ்க்கையில இதை நீங்க அடைஞ்சே தீரணும். இதை நோக்கி தான் நீங்க நகரணும். இதுதான் ஆன்மீகம். இதுக்கு அடிப்படை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நமக்குள் ஒரு ஆகாயத்தை காண வேண்டும். அந்த ஆகாயத்துக்குள்ள வந்து அந்த 5 எழுத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த 5 எழுத்தை நாம் வந்து அது ஆழ்ந்து அது வந்து வாசியோடு இணைத்து நம்மளுடைய மூச்சு வாசியோடு இணைத்து அந்த 5 எழுத்தை 4 எழுத்தா மாற்றணும், 4 எழுத்தை 3 எழுத்தா மாற்றணும், 3 எழுத்தை 2 எழுத்தா மாற்றணும். சீவ அப்படின்னு வந்ததுக்கு பிற்பாடு அப்புறம் சி என்கின்ற ஓர் எழுத்துல நீங்க நிக்கணும். அந்த ஓர் எழுத்துல எப்ப நீங்க நிக்க முடியும் அப்படின்னாக்கா அந்த நெருப்பு அந்த கனல் வந்துருச்சுன்னா நீங்க ஓர் எழுத்துக்கு வந்துடலாம். அப்புறம் அந்த ஓர் எழுத்து வரும் பொழுது உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் விளையாட்டு வந்துவிடும். சந்திரனும் சூரியனுடைய விளையாட்டு வந்து விட்டால் உங்கள் ஆன்மா குருட்டு கிழவனாக இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு ஒளியை தரிசிக்கும் ஒரு பாக்கியம், குருடு நீங்கி விட்டது. அப்ப ஆன்மாவுக்கு ஒளியை பார்க்கிற பாக்கியம் கிடைத்து விடும். ஒளியை பார்க்கிற பாக்கியம் கிடைத்து விட்டால் அதுக்கு மறுபிறவி என்பது இல்லாமல் அது நிலைத்த ஒளி உடலை அந்த ஆன்மா பெற்று விடுகிறது. அதுதான் நீங்க வந்து மனம் மகிழ்ந்து பார்க்கிறேன் என்ற ஒரு செய்தியை இந்த பாடலில் அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திரத்தை எரியல்லோ மான் வேட்டையாடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம்போந்த கவனத்தே வந்து விளையாடி எல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பதென்றோ. இந்த பாட்டுல வந்து இத கிராமப்புறத்துல வந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும். அப்ப இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க இந்த பாட்டு இந்த சித்தர் பாடல் இதுக்கு அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து இது மேலோட்டமா இருக்கிறது வந்து ஏதோ சித்தர் வந்து ஒரு ஒரு வேட்டை போறது மாதிரி அங்க வந்து சந்திரரும் சூரியரும் விளையாடுற அந்த இதை வந்து அந்த ஒரு இந்த கும்மி பாடல் பாடுறவங்க இந்த ஒரு கிராமப்புறத்தார்கள் அவருக்கு அர்த்தமே தெரியாது. இந்த ராகத்துல அவங்க பாடுவார், ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பாடுவார். அவருக்கு அர்த்தம் தெரியாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தர் பாடியிருக்காரு அந்த கண்ணம்மா அப்படின்னு சொல்லி அந்த அழகனி சித்தர் பாடல். அந்த பாடல் வந்து 10 12 வயதுலயே நம்மளுக்கு தைத்தது. நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஆனா அப்பவும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது. அந்த பெரியவர் அது பாடுவாரு. அந்த அந்த ராகங்கள் அது இது நல்லா இருக்கும். அதை கேட்கறதுக்கு கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். அந்த அழுகணி சித்தர் பாடல் பூரா எல்லாமே மறைமுகமா தான் இருக்கும்.
ஆகா, இதுல இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கே அப்படின்னு தெரிஞ்சது பிற்பாடு தான் எல்லாமே மறைபொருளா தான் இருக்கும். அது சும்மா மேலோட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும். அது ஒண்ணு ஆழ்ந்து பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய அர்த்தமே அது இருக்கும். 2 பொருள் இருக்கும் அந்த அழுகணி சித்தர் பாடல்ல. அப்படி நான் பார்த்த வகையில ரொம்ப சின்ன வயசுல மொதன்னு ஒரு சித்தர் பாடல நான் கேட்டிருப்போம் அப்படின்னா, நிச்சயமா அந்த அழுகணி சித்தர் பாடல தான் நான் கேட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். முதல்ல ஒரு சித்தர் பாடல காதார நான் கேட்டோம் அப்படின்னா, அது ஒரு அந்த அழுகணி சித்தர் பாடல் தான். அப்படி சிறப்பான அனுபவங்களை தாங்கி நிற்பது இந்த அழுகணி சித்தர் பாடல். இத நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். ஒரு மனிதனுடைய நிறைவு இதுதான். அந்த ஆன்மா அந்த சந்திரரும் சூரியருடைய விளையாட்டை காண வேண்டும். அந்த 1000 கோடி சூரிய பிரகாசத்தை ஆன்மா தரிசிக்க வேண்டும். அதுதான் மனமகிழ்ந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் நோக்கம் என்ற அடிப்படையில இந்த பாடல் நிறைவுக்கு வருகிறது. இதை ஒற்றிய கேள்விகள் யாராவது வைத்திருந்தீர்களா? நீங்கள் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நல்லது.